இந்த பிரீத்தி ஜிந்தா யாருக்காண்டி பஞ்சாப் கப்படிக்கிறாங்களோ இல்லையோ இந்த பொண்ணுக்காண்டியாவது கப்படிக்கணும் இப்படி சொல்கிற மாதிரி தான் பஞ்சாப் டீமோட நிலமை வந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஞ்சாப் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பஞ்சாப்போட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேட்டிங் லைனப் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரப்சிம்ரனில் ஆரம்பித்து அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டோனிஸு, மேக்ஸ்வெல், சசாங் சிங்னு சொல்லி அடுத்தடுத்து எல்லாருமே அதிரடியான பேட்ஸ்மேன்ஸாக வந்திருக்காங்க. அதனால் இவங்களோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் டீமு 200 ரன்னுக்கு மேலே எடுத்து இவங்களுக்கு டார்கெட் கொடுத்தா கூட அதை அசால்ட்டாக சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் பஞ்சாப்போட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க. ஏன்னா இந்த டீமில் தான் சாகல் இருக்கார், ஹர்ப்ரீத் பிரார் இருக்கார், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெலும் இருக்கார். இவரும் கொஞ்சம் ஓவர்ஸ் பவுலிங் போடுவார். ஓவராலாக பார்க்கும்போது பஞ்சாப் டீமோட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த 2 விஷயங்கள் தான் பஞ்சாப் டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்குங்க. அடுத்து பஞ்சாப் டீமோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைங்க. ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இல்லை. என்னதான் பஞ்சாப் டீமில் அஸ்தீப் சிங், மார்க்கோ ஜான்சன் சொல்லி நல்ல நல்ல பவுலர்ஸ் இருந்தாலுமே கூட இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்க. ஆனால் டெத் ஓவர்ஸில் கண்டிப்பாக இவங்க ரன்னை வாரி கொடுத்து சொதப்பிடுவாங்க. அதனால் டெத் ஓவர்ஸில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் பஞ்சாப் டீமில் இல்லைங்க. இது பஞ்சாப் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக வந்திருக்கு. இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, பஞ்சாப் டீம் கொஞ்சம் ஃபாரின் பிளேயர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்திருக்குங்க. ஏன்னா பஞ்சாப் டீமில் ஸ்டோனிஸு, மேக்ஸ்வெல்னு சொல்லி நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க கடைசி வரைக்கும் விளையாண்டுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு டீம்லேருந்து கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பஞ்சாப் டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் இந்த 2 விஷயங்கள் பஞ்சாப் டீமுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குங்க. அடுத்து பஞ்சாப்போட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கலாம். பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் பிரப்சிம்ரனும் ஜோஸ் இங்கிலீஷும் களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒன் டவுனாக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் களமிறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல், சசாங் சிங், நேகல் வெதேரா அப்படின்னு சொல்லி இவங்க களமிறங்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கோ ஜான்சன், ஃபெர்கியூசன் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார், அஸ்தீப் சிங், அதுக்கப்புறம் வியாஸ் விஜய்குமார், இம்பேக்ட் பிளேயராக சாகல். இது தாங்க பஞ்சாப் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த பிளேயிங் லெவனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். இல்லை என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த தடவை ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்க போகுதுங்க. ஏன்னா பஞ்சாப் டீம் ஸ்ரேயஸ் ஐயரை கொஞ்சம் நஞ்ச காசு கொடுத்து எடுக்கலை, 26.25 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. இம்பிட்டு காசு கொடுத்து ஏன் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை ஸ்ரேயஸ் ஐயர் கேகேஆருக்கு கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு. அதனால பஞ்சாப் டீமும் எங்களுக்கும் இவர் கப்பை வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஸ்ரேயஸ் ஐயரை இவ்வளோ காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாரா இல்லை அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்சாப் டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.